إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم قال الله عز وجل إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون அன்பிக்கினை அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தில் நம்முடைய இபாதத்துகளை அமைத்துக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. அன்பிக்கினை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹுஜராத்திலே 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா. இந்த வசனத்தை பொறுத்தவரை நாம் அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு வசனம். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். முஃமின்கள் அனைவரும் என்று சொன்னால் யாரெல்லாம் கலிமா சொல்லி இருக்கிறார்களோ, இந்த கலிமத்து தௌஹீதில் இருக்கிறார்களோ, ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே முஃமின்கள் தான். அது எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே முஃமின் என்ற அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை முஃமின்களும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மத்தியில சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம், இது ஒரு முஃமினுடைய தன்மையாக இருக்கிறது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சகோதரத்துவத்தோடு வாழ்வதற்கு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள், நம்மை ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். நமக்கு மத்தியிலே பகைமையை ஏற்படுத்திக் கொள்வதற்கும், குரோதத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும், வெறுத்து வாழ்வதற்கும், அடுத்தவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவதற்கும் அனுமதியே இல்லை. சாதாரண ஒரு மனிதனுக்கே நாம் துன்பம் இழைக்க கூடாது. மனிதன் அல்லாத வேறு ஒரு படைப்பாக, அது மிருகமாக இருந்தாலும் கால்நடையாக இருந்தாலும் அதற்கும் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்கின்ற போது, அல்லாஹை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லிமான முஃமினான சகோதரனோடு எப்படி நாம் பகைமையை ஏற்படுத்தி கொள்ள முடியும்? எப்படி அவர்களோடு நாம் வெறுத்து ஒதுங்கி வாழ முடியும்?
நிச்சயமாக அது தடுக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்த அளவுக்கு நமக்கு மத்தியில சகோதரத்துவம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால், அனைவரும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக, ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒருவரை ஒருவர் ஒதுங்கி வாழக்கூடியவர்களாகவும் முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம். நம்முடைய அண்டை வீட்டார்களோடு கூட நாம் சரியான முறையில நட்பை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடியவர்களாக நாம் இருப்பதில்லை. இன்றைய கால சூழ்நிலையில பலவிதமான வியாபாரங்கள் இருக்கிறது. ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரே வியாபாரத்தை பலரும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நாம் வாழ்வதற்கு தேவையாக அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் வெறுப்பை அகற்றிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த நிலை இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். காரணம், மார்க்கம் இதை நமக்கு தடுக்கிறது. என்னதான் நாம் தொழுதாலும் பிற இபாதாத்துகளை செய்தாலும் ஏனைய கட்டளைகளை நாம் செயல்படுத்தாமல் புறக்கணிப்போமே ஆனால் அதுவும் மார்க்கத்திலிருந்து வெளியே போவதற்கும் தீமைகளை சம்பாதிப்பதற்கும் நன்மைகளை அழிப்பதற்கும் காரணமாக அமைந்துவிடும். எனவே இது போன்ற சூழ்நிலைகளில் நாம் இருப்போமே ஆனால் நம்மை சீர்திருத்தம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். சகோதரர்களுக்கு மத்தியில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டால், அவர்களுக்கு மத்தியிலே சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டால் அதை சரி செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதை இஸ்லாஹ் செய்யுங்க, சரி செய்யுங்க. வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள், கிருபை செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ஒரு விஷயத்தை சொல்லி அதை தொடர்ந்து சொல்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சகோதரத்துவம் என்பது நாம ஒருவரை ஒருவர் அறிமுகமாகி நமக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு உறவு அல்ல. இந்த சகோதரத்துவம் என்பது அல்லாஹுடைய நிஅமா, அல்லாஹுடைய அருள். அல்லாஹ் சூரா ஆல இம்ரானிலே சொல்லி காட்டுகின்றான். 103வது வசனத்துடைய ஒரு பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய வசனங்கள் தான் இது. இவை அனைத்துமே இன்னும் சொல்ல போனால் அந்த வசனத்துடைய ஆரம்ப வார்த்தையை சொன்னா அதை முடித்து விடக்கூடிய அளவுக்கு நமக்கு பரிச்சயமான வசனங்களாகத்தான் இருக்கும். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஆரம்பமாகக்கூடிய இந்த வசனத்துலதான் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 2 விஷயங்களை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுவான். அதிலே ஒன்று, வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்தை, கிருபையை, நீங்கள் அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குன்தும் அஅதா, நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை நாம் இணைத்தோம். நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், பகைத்துக் கொண்டிருந்தீர்கள், வெறுத்து வாழ்ந்தீர்கள், குரோதத்தோடு இருந்தீர்கள். உங்களுடைய உள்ளங்களை நாம் இணைச்சிருக்கின்றோம். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ் இந்த உள்ளங்களை இணைத்ததின் காரணமாக, அல்லாஹுடைய நிஅமத்தின் காரணமாக நாம் இஹ்வான்களாக, சகோதரர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த சகோதரத்துவம் என்பது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்று. இது அல்லாஹுடைய அருள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில இதை பற்றியும் விசாரிப்பானா இல்லையா? அல்லாஹுடைய அருட்களை அல்லாஹ் விசாரிப்பான். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ, ஒவ்வொரு நஈமை பற்றியும், ஒவ்வொரு நிஅமாவை பற்றியும், ஒவ்வொரு அருளை பற்றியும் நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதுவும் ஒரு அருளாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால் இதை பற்றியான விசாரணையும் நாளை மறுமையிலே நமக்கு இருக்கும்.
சகோதரத்துவத்தோடு வாழாமல் நாம் மார்க்கம் காட்டித்தரக்கூடிய வழிமுறையின் அடிப்படையில் நாம் வாழாமல் செல்கின்ற போது நிச்சயமாக அதை குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். அது சரியாக இல்லை என்றால் நாம் தண்டிக்கப்படுவோம், நம்முடைய நன்மைகள் குறையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். பல ஹதீஸ்களில், புகாரியிலும் முஸ்லிமிலும் இன்னும் பிற ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கக்கூடிய பல்வேறு செய்திகள் எந்த அளவுக்கு சகோதரத்துவத்தோடு ஒரு ஆணும் இன்னொரு ஆணும், ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, லா தபாகது வலா தஹாசது வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா வலா யஹில்லு லிமுஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ثلاث லயால். புகாரியில மற்றும் முஸ்லிமில பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா தபாகது வலா தஹாசது வலா ததாபரு, உங்களுக்குள்ள நீங்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள். ஒருவருக்கொருவர், ஒருவரை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லல, நீ கோபம் அடையாதே என்று சொல்லல. இந்த பதமே பலரோடு ஒருவரோடு நடக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்லுது. இங்கே ஒருவர் பகைப்பது அல்ல, மாறி மாறி பகைத்துக் கொள்வது, இருவர் ஒருவருக்கொருவர் பகைத்துக் கொள்வது, கோபித்துக் கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். நாம கலிமா சொல்லி இருக்கோம் இல்லையா, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இருக்கிறோம். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று. அந்த சாட்சி கூறுவது என்ன என்று கூறுகின்ற போது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் அறிவித்திருக்கிறார்களோ அதையெல்லாம் உண்மைப்படுத்துவது, எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அதற்கு கட்டுப்படுவது, எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்களோ எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அதை விட்டு விலகி இருப்பது, மார்க்கத்திலே ஷரியத்திலே எந்த இபாதத்தாக இருந்தாலும் அதை எப்படி வணங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்களோ அப்படி வணங்குவதுதான் இந்த ஷஹாதாவுடைய கருத்து என்று நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் ஏவுகிறார்களோ அதற்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும், எதையெல்லாம் தடுக்கிறார்களோ எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அதை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கணும். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், நமக்கு சொல்கிறார்கள், நீங்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் குரோதம் அடைந்து கொள்ளாதீர்கள். வலா தஹாசது, அதே போன்று ஹசது, பொறாமை கொள்ளாதீர்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பொறாமை பல்வேறு காரணங்களுக்கு வரும். பொருளாதாரம் இருந்தாலும் பொறாமை ஏற்படும், பதவிகள் இருந்தாலும் பொறாமை ஏற்படும், பொறுப்புகள் இருந்தாலும் பொறாமை ஏற்படும். ஒருவர் சந்தோஷமாக வாழ்ந்தாலே பொறாமை வந்துடும். பொறாமை என்பது இதுதான் அளவு என்றல்ல, பல்வேறு விதத்திலே பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் கூட, குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கூட பொறாமைகள் ஏற்படுகிறது, நண்பர்கள் வட்டத்தில் பொறாமை ஏற்படுகிறது. அப்படி என்றால் மனிதர்களுக்கு மத்தியில இது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் இது மோசமான தன்மை. பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மைதான் இந்த பொறாமை கொள்வது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பொறாமை கொண்டு அவன் உயரக்கூடாது, அவன் தாழ்வடைய வேண்டும், அவன் வெற்றி அடையக்கூடாது, அவன் தோல்வி அடைய வேண்டும் என்று நினைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவர் அவர் தோத்து போக வேண்டும், வாழ்க்கையிலே அவர் வெற்றி அடையக்கூடாது என்ற நிலை வராமல் இருந்தாலும் கூட அவர் என்னை போன்று வந்துவிடக் கூடாது என்று நினைத்தால் அதுவும் ஒரு பொறாமைக்குரிய ஒரு வகைதான். அவர் நல்லா அவரு என்ன மாதிரி வந்துடக்கூடாது, அவர் இந்த மாதிரி இருந்துடக்கூடாது என்று நினைப்பது கூட, அவருக்கு எதிராக சதி செய்வது மட்டுமல்ல, சதி செய்யாமல் அவருடைய வளர்ச்சியை பிடிக்காம இருக்கிறது கூட ஒரு ஹசதுடைய பொறாமையுடைய ஒரு வகைதான். எனவே அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறாமை கொள்வது என்பது எவ்வளவு மோசமான விஷயம் தெரியுமா? நம்முடைய நன்மைகளை அது கரித்து விடும். எப்படி ஒரு நெருப்பு விறகை கரித்து விடுமோ அது போன்று பொறாமை நம்முடைய நன்மைகளை எல்லாம் கரித்து விடும். இரண்டு முஸ்லிம்கள் பொறாமை கொண்டு வெறுத்து ஒதுங்கி ஒருவருக்கொருவர்
பகைத்துக் கொண்டு இருப்பார்களேயானால் அவர்கள் சேரும் வரையிலும் அவர்களுடைய நன்மைகள் எழுதப்படாமல் வைக்கப்படும். அப்படி என்றால் எவ்வளவு ஒரு அபத்தம், ஒரு அபாயமான ஒரு விஷயம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த பொறாமை கொள்வதும் குரோதம் கொள்வதும் வெறுத்து வாழ்வதும் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதை நாம புரியணும். இந்த ஹசத் எந்த அளவுக்கு கொண்டு போகும் என்று சொன்னால் பொறாமை கொலை வரைக்கும் கூட கொண்டு போகும். அதுக்கு நமக்கு உதாரணங்கள் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பிள்ளைகள், அதுல ஒருவர் கொலை செய்தார், ஒருவர் கொல்லப்பட்டார். கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன? இந்த பொறாமை தான். அல்லாஹ் ஒருவருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், ஒருவருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. பகைமை வருது, அதற்காக கொலை செய்யப்பட்டார். உலகத்திலேயே முதல் கொலையாக யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ அவர்களுடைய தவறுகளில் பாவங்களில் ஒரு பங்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமாக ஒரு நிலைக்கு கொண்டு சென்றது என்று சொன்னால், அன்பானவர்களே, நமக்கு மத்தியில பொறாமைக்குள்ளவர்களாக நம்ம வாழலாமா? இது மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய காரியமாச்சே. எனவே நம்முடைய குடும்பங்களாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டமாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருந்தாலும் சரி, பொறாமை கொண்டு வெறுப்போடு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் கட்டளையிடுகிறார்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக, இஹ்வான்களாக, சகோதரர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டளையிடுகிறார்கள். இது கட்டளை. முதலாவது இருக்கிறது தடை, செய்யாதீங்க, இப்படி இருக்காதீங்க என்ற தடை. இரண்டாவது இப்படி இருங்க என்ற கட்டளை. எவ்வளவு முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் ஏற்றுக்கொண்டு நபி என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்றால், இதற்கு மதிப்பளிக்காமல் இருந்தால் நாம் என்ன ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும்? நாளை மறுமையில எப்படி நாம வெற்றி பெற முடியும்? வலா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அகாஹு ஃபௌக 3 லயால், 3 நாட்களுக்கு மேலாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனோடு பகைமை கொண்டு வெறுத்து கோபித்துக் கொண்டு பேசாமல் இருப்பதற்கு அனுமதி இல்லை. 3 நாட்களுக்கு மேல அவர் என்ன செய்யக்கூடாது, அதை அப்படியே தொடரக்கூடாது. கண்டிப்பாக இருவரில் ஒருவர் நல்ல நிலை அதை தன்னை மாற்றிக்கொண்டு முந்தி சலாம் சொல்லி அவர் பேசக்கூடியவராகவும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவராகவும் சகோதரத்துவத்தை பேணக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இது நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். அது மட்டுமல்ல, சஹீஹ் புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேறொரு செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன். முன்னாடி சொன்ன வசனம் ஒரு முக்மின் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு. இங்க ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு சகோதரனுடைய முஸ்லிம் என்று கூறுகிறார்கள். லா யஸ்லிமுஹு வலா யுஸ்லிமுஹு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை அநீதம் இழைக்க கூடாது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அநீதம் இழைக்க கூடாது. ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படுகின்ற போது அப்படியே அவர் அந்த அநீதத்தில் பாதிப்பில் அவர் அப்படியே விட்டுவிடவும் கைவிடவும் கூடாது. ரெண்டுமே செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு அநியாயம் செய்யவும் கூடாது. இன்னொருத்தர் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார், அவரை கண்டு கொள்ளாமல் அவர் அந்த பாதிப்பிலேயே அப்படியே கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் நம்ம இருக்கக்கூடாது. வமன் கான ஃபீ ஹாஜதி அஹீஹி, சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. வமன் கான ஃபீ ஹாஜதி அஹீஹி, யார் ஒரு சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ, கான அல்லாஹு ஃபீ ஹாஜதிஹி, அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வார். யாருக்கு இன்னைக்கு தேவைகள் இல்லாமல் இருக்கு? பொருளாதார தேவை இருக்கிறது, உதவிகள் ஒத்தாசைகள் தேவை இருக்கிறது, ஆலோசனைகள் தேவை இருக்கிறது, எத்தனையோ தேவையுடையவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த சகோதரனுடைய தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பலரும் வீடுகள் இல்லாமல் இருக்கிறாங்க, சரியான வீட்டு வசதி இல்லாமல் இருக்கிறாங்க, பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, வியாபாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க, நோய் நொடியில இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்களில் பாதிப்புகளில் தேவையுடையவர்களாகவே பெரும்பான்மையான மக்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பதன், யார் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை ஒரு சிரமத்தை போக்குகிறாரோ,
ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா. நாளை மறுமையில ஏற்படக்கூடிய கஷ்டம் என்பது சாதாரண கஷ்டம் இல்ல. மறுமையில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் சிரமங்கள் தான். அந்த சிரமங்களில் எல்லாம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த சிரமங்களில் எல்லாம் நாம் தப்பித்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய கஷ்டங்களை போக்குவதிலே நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கஷ்டத்தை, ஒரு சிரமத்தை நாம் போக்கக்கூடியவராக இருந்தால், அதற்கு வழிவகுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் லேசாக்குவான். அந்த கஷ்டத்தில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிந்து கிருபை செய்து அல்லாஹ் அதை நம்மை காப்பாற்றக்கூடியவனாக இருப்பான். வமன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா. யார் ஒருவர் முஸ்லிமுடைய மானத்தை மறைக்கிறாரோ, ஒருவருடைய தவறை மறைக்கிறாரோ, அவரை கேவலப்படுத்தாமல் அவரை மறைத்து வைக்கிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபருடைய பாவங்களை எல்லாம் நாளை மறுமையில மறைத்து விடுவான். எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கு பகிரங்கமாக செய்யக்கூடிய பாவங்களும் இருக்கிறது, மறைவாக யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களும் நமக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. பாவங்களே இல்லாத சுத்தமான மனிதன் என்று யாரும் நம்மை சொல்லிக் கொள்ள முடியாது. வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே சுத்தமானவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். சிலது வெளிப்படையாக செய்வோம், சிலது மறைவாக செய்வோம். தவறுகள் செய்யாம நம்ம இருக்கிறது இல்ல. அந்த தவறுகள் எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால், உலகத்திலே எப்படி அல்லாஹ் நம்மை தவறுகளை எல்லாம் மறைத்து வைத்திருக்கின்றானோ அது போன்றே நாளை மறுமையிலும் அந்த விசாரணையுடைய அந்த சமயத்தில் எல்லா மனிதர்களுக்கும் முன்னால் நம்முடைய தவறுகளை பகிரங்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தவறுகளை மறைக்கக்கூடியவர்களாக, மறைக்கிறது அப்படின்னா அந்த தவறுகள் அப்படியே விடுறது இல்லை, அதை பெருசுபடுத்தி அப்படியே அவரை வாழ விடாமல் ஆக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பேச்சுக்களையோ செயல்களையோ அமைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது. ஒருத்தரை சீர்திருத்தம் செய்யணும், அது வேற. ஒரு மகன் தப்பு செய்யறானா தந்தை இடத்துல போய் தப்பு செய்யறான்றத சொல்லித்தான் ஆகணும். அது தந்தை கிட்ட தான் சொல்லணும். அதை விட்டுட்டு ஊர் ஃபுல்லா நம்ம சொல்ல முடியாது. இது போன்ற காரியங்கள் இன்றைக்கு பரவலாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் நமக்கு ரொம்ப அது மிகப்பெரிய ஒரு சான்ஸ். ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அதை அப்படியே பரவுவதற்கு வேறு காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், உதவி செய்யறத, ஒத்தாசை கொடுக்கறதுல இருக்கக்கூடிய விஷயத்துல, அன்பு காட்டக்கூடிய விஷயத்துல, எல்லாவற்றுக்கும் ஒரு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மஸலுல் ஜஸதி, அது ஒரு உடம்பை போன்றது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு உடம்பை போன்று இருக்க வேண்டும். உடம்புல இருக்கக்கூடிய இத்தனை உறுப்புகள்ல ஏதாவது ஒரு உறுப்புக்கு பாதிக்கப்பட்டாலும் அடுத்த உறுப்புகள் அதற்காக கண் விழிக்கக்கூடியதாகவும் அதற்காக வேதனைப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இதஷ்தகா மின்ஹு அவ்வுன் ததாஆ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. சஹர் என்று சொன்னால் விழித்திருக்கிறது, இரவுல விழித்திருக்கிறது. ஹும்மா என்று சொன்னால் காய்ச்சல். நம்முடைய உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து விட்டால் தூக்கம் இல்லாம போகுது, காய்ச்சல் வருது. இது போன்ற ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்ட உடனே அந்த உடல் முழுக்க பாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக அமைந்து விடுகிறது. இது போன்று ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படுகின்ற போது இன்னொரு முஸ்லிமும் அந்த பாதிப்பை உணரக்கூடியவனாக இருக்க வேண்டும். எதை இங்க சொல்றோம்? ஒரு உடம்பை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒருவன் பாதிக்கப்படுகிறான் என்றால் அது எனக்கு வந்த பாதிப்பை போன்று நாம் அதை கருத வேண்டும். அந்த பாதிப்பிலிருந்து அவரை வெளியேற்றுவதற்கு முயற்சிகள் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு உதாரணத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இன்னல் முஃமின லில் முஃமினி கல் புனியான். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு எப்படின்னா கட்டிடத்தை போன்றவன். யஷுத்து பஅதுஹு பஅதா,
ஒரு பாகம் இன்னொரு பாகத்தை வலுவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பகுதியை இன்னொரு பகுதி அது இணைந்து இருப்பதினால் அது வலுவாக ஸ்ட்ராங்காக ஆக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஷக்க அஸாபஹு தன்னுடைய விரல்களை கோதி காட்டினார்கள், இணைத்து காட்டினார்கள் என்று இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு நாம் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றோம், கட்டளையிடப்பட்டிருக்கின்றோம். நம்மிடத்தில் இது போன்ற தவறுகள் வந்துவிடக் கூடாது என்பதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் சகோதரன் என்று சொன்னால் சும்மா பார்க்கும்போது சகோதரா என்ன ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்ல. சகோதரத்துவ பாசத்தை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சகோதரத்துவத்தோடு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை பார்த்தார் இன்னொருவர் அவரை தன்னுடைய ஒரு சிரிப்பின் மூலமாகவாவது தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சிலர் எல்லாம் ஏன் தான் பார்க்கிறோமோன்ற அளவுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள், சலாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டார்கள், அவர்களாக நமக்கு சலாம் சொல்ல மாட்டார்கள், பார்த்து ஒரு சிரிக்க கூட மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சகோதரனுடைய முகத்தை பார்த்து ஒரு புன்முறுவலோடு அவரை ஒரு புன்னகைப்பது கூட நீங்க சாதாரணமா நினைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நமக்கு அது அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. ஏன் பகை எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த அளவுக்கு நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒருவர் ஒரு வியாபாரத்துல இருக்கும் போது நாம குறுக்க போய் அந்த வியாபாரத்துக்கு எடுத்து விடக்கூடாது. அதெல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடைபெறுகிறது. ஏன்னா முஸ்லிம்களின் பெரும்பான்மையானவர்கள் வியாபாரிகள். சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஒருவர் ஒரு வியாபாரம் செய்வார், அந்த வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அந்த வியாபாரத்தை அது யாருக்கிட்ட வியாபாரம் செய்யறாரோ அவர்கிட்ட லாபத்தை அதிகமா கொடுக்கிறதாக, அல்லது அந்த பொருளுடைய அந்த வேல்யூவை விலையை குறைத்து கொடுப்பது, இது போன்று என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு வியாபாரம் பேசிட்டு வந்திருப்பார், அடுத்து இவரு போய் அதே வியாபாரத்தை பேசுறாரு. அதே போன்றுதான் ஒரு பெண் பார்த்திருந்தால் கூட அந்த பெண் பார்த்து முடிவா இருக்கு, ஒண்ணு ஆமா இல்லடா இல்ல, முடிவானதுக்கு பிறகுதான் இன்னொருத்தர் அந்த பெண்ணை போய் பார்க்க வேண்டும். ஒரு பெண் பார்க்கிறார் என்று சொன்னா அவருக்கு முன்னாடி இவரு போய் இடையில போய் பெண்ணு பார்த்து பேசிட்டு வந்துடுறது. இது போன்ற நிலைகள் எல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் புரிவானாக. அஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. இந்த ஒரு ஹதீஸே நமக்கு போதுமானது எல்லாவற்றுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் முஃமினாக முடியாது, ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி, தனக்கு என்ன விரும்புகிறாரோ அதை பிறருக்கு விரும்பாத வரை ஒருவர் முஃமினாக முடியாது. நம்ம முஃமினாக இருந்தால்தான் சோழன் அடைய முடியும், முஃமினாக இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய கிருபையை பெற முடியும், முஃமினாக இருந்தால்தான் வெற்றி அடைய முடியும். நீங்க முஃமினாகுவதற்கே ஒரு தடையாக அமைகிறது என்று சொன்னால், எந்த அளவுக்கு இந்த சகோதரத்துவம் இன்மையாக, சகோதரத்தை பேணாமல் செல்வது, பகைத்து வெறுத்து குரோதத்தோடு எதிரிகளாக வாழ்வது என்பது எந்த அளவுக்கு நமக்கு ஈமானுடைய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வேற அது வேற இல்ல. சகோதரத்துவம் என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது, சகோதரத்துவம் நன்மைகளோடு சம்பந்தப்பட்டது, சகோதரத்துவம் அல்லாஹ்வுடைய அருளோடு சம்பந்தப்பட்டது, சகோதரத்துவ சொர்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது எப்படி எந்த அளவுக்கு பேணுதலாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், தஅவத்துல் மர்இல் முஸ்லிம் லி அஹீஹி பிظஹரில் கைபி முஸ்தஜாபா. ஒரு முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, ஒரு முஸ்லிமான சகோதரனுக்கு அவருக்கு தெரியாமல் அவருக்கு துஆ செய்வது என்னது, அங்கீகரிக்கப்படும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவரிடத்துல ஒரு மலக்கு இருக்கிறார், அவர் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மலக்,
இந்த மனிதர் எப்போதெல்லாம் தன்னுடைய சகோதரனுக்காக, முஸ்லிமான சகோதரருக்காக நன்மையை வேண்டி பிரார்த்தனை செய்கிறாரோ, அடுத்த நபருக்காக பிரார்த்தனை செய்கிறாரோ, ஹைரை பிரார்த்தனை செய்கிறாரோ, அப்போது அந்த மலக்கு கூறுகிறார், ஆமீன் வலக பிமிஸ்லி வலக பிமிஸ்லி. அந்த மலக்கு சொல்லுவார், இவர் துவா செய்வார், அல்லாஹ் அந்த சகோதரனுடைய பிரச்சனையை தீர்த்து வை. துவா செய்கின்ற போது அந்த மலக் ஆமீன், உனக்கும் அதே போன்று இருக்கட்டும் என்று என்ன செய்வாரு? துவா செய்வார். அப்ப அடுத்தவர்களுக்காக நாம துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற போது நிச்சயமாக நம்முடைய தேவைகளும் நிறைவேறும், நம்முடைய கஷ்டங்களும் போக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இறுதியாக சொல்லி நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்கின்றேன். உன்சுர் அஹாக வாலிமன் அவ் மக்லூமன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி உதவி செய்கின்றான். அநியாயக்காரனுக்கு உதவி செய்யவே முடியாது, அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு தாராளமா உதவி செய்யலாம். அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்யறது? ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹ்ஜுஸுஹு மினல் ஸுல்மி ஃபஇன்ன ஸாலிக நஸ்ரு. அநியாயத்திலிருந்து அவரை தடுப்பது அதுவே அவருக்கு உதவி செய்வது என்று கூறுகிறார்கள். அப்ப இன்றைக்கு நம்மை சுற்றி எத்தனையோ அநியாயங்கள் நடக்கிறது, எத்தனையோ கலாச்சார சீரழிவுகள் நடக்கிறது, எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தடுக்கக்கூடியவர்களாக ஒரு முஸ்லிம் இருந்தால் அதுவே இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய உதவியாகவும் சமூகத்திற்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாகவும் இருக்கிறது. எனவே அன்பிக்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய மக்கள் சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய தேவைகளை புரிந்து கொள்வோம். அவர்களுக்கென்று என்ன பொருளாதார தேவையா, அல்லது உதவிகள், உடல் ரீதியான உதவிகள், உழைப்பின் மூலமாக ஏதாவது உதவிகள் செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்காக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மீது நம்பிக்கை உடையவர்களாகவும் அவர்கள் நம்மை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாகவும் ஒரு நிலையை நாம ஏற்படுத்தணும். ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையே இல்லாம எதிரியை பார்த்து எதிரியை கூட இன்னைக்கு நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆனா முஸ்லிமே வெறுக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. எனவே இந்த நிலையிலிருந்து நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் புரிவானாக. நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகோதரர்களாக ஆக்குவானாக. நாளை மறுமையிலே சுவனத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.